சொல்லுமா ஆரம்பிச்சிட்டேன். அது முதல்ல சொல்லணும்ல, நான் கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பூஸ்ட்டை வாயில போட்டு ஊன்னா என்ன அர்த்தம்? ஒட்டிக்கிச்சு. உன்ன ஒட்டிக்கிச்சு. என்ன மாதிரி இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் அள்ளி வாயில போடுற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. நான் சாப்பிடுவேன், அச்சும் சாப்பிடுவோம். வேற ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே புரட்டாசி மாதத்துக்கு முன்னாடி ஒரு மீன் குழம்பு ரெசிபி எடுத்துட்டேன். சொல்லுமா பொட்டாஸ் மாதம் அதுமா மீன் குழம்புலாம் சொல்கிறீங்க சொல்லுமா. செல்லம்மா, நீ ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே நான் ஒரு மீன் குழம்பு வச்சு கொடுத்தேன்ல. எப்போ? ஐயோ, முன்னாடி. ஓகே ஓகே. ஆமா ஆமா. எல்லாரும் என்ன கேட்டாங்க, அக்கா இந்த ரெசிபி போடுங்க. அதனால நான் மீன் குழம்பு எடுத்துட்டேன். பட் இந்த புரட்டாசி மாசம் சஷ்டி அப்படிலாம் நிறைய வந்ததுனால அதை நான் போடல. ஓகே ஓகேவா? அது என் வீடியோ தான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா நான் அதுல இல்லவே இல்லை. ஓகே. அதனால சரி, நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அந்த மீன் குழம்பு ரெசிபியை உள்ள போட்டு இப்போ இந்த மீன் குழம்பு வீடியோட இன்ட்ரோடக்ஷன் அது. அந்த மீன் குழம்பு வீடியோவை ரெக்கவரி பண்ணி எடுத்துட்டேன். ஓகே ஓகே. ஓகேவா? வேற போன்ல இருந்து ரெக்கவரி பண்ணி எடுத்துட்டேன். அது வேஸ்ட் பண்ண எனக்கு மனசு இல்லை, ஏன்னா அதை கஷ்டப்பட்டு செஞ்ச ரெசிபி. ஓகேவா? ஸோ இப்போ இதோட சேர்த்து அந்த ரெசிபியை நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? நான் கொஞ்சம் தண்ணியா வச்சிருக்கேன். ஏன் சொல்லு செல்லம்மா? ஏன் சொல்லு? ஏன்னா டிஃபனுக்கும் ஊத்திக்கலாம்ல. அன்னைக்கு வச்சது வந்து நல்லா திக்கா இருந்தது. அது வந்து ஒன்லி ஃபார் ரைஸ். இன்னைக்கு வந்து உனக்கு தான் தெரியுமே, நான்லாம் மீன் குழம்பு வச்சேன்னா எப்படியும் 2 நாளைக்கு வச்சுப்பேன். அதனால நான் கொஞ்சம் தண்ணியா வச்சிருக்கேன். ஓகேவா? அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த வீடியோ தான் இது. போலாமா வீடியோக்கு? ஒரு 50லேருந்து 55 நாளாக காப்பாற்றி வச்ச ரெசிபியை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறேங்க. இந்த மீன் குழம்புல வெங்காயம், தக்காளி, சீரகம், கருவேப்பிலை, பூண்டு இதை மட்டும் நம்ம பச்சையாகவே மிக்சியில் அரைச்சிக்கணும். இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட். மற்றபடி பார்த்தீங்கன்னா பேசிக் மீன் குழம்பு எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். நான் வெட்டி வச்ச வெங்காயத்துலேருந்து கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன், வெங்காயமும் தக்காளியும். ஃபஸ்ட்டே அரைக்கணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட் அப்படியே ஊற்றி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துட்டு அப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சது இதெல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா கொதி விட்டு எடுக்கணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. நான் இன்றைக்கி வெறும் தலையும் வாலும் போட்டு தான் மீன் குழம்பு வச்சுருக்கேன். தனியாக வேணுங்கிறவங்க தனியாக எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் கெட்டிமாக வேணும் ரைஸுக்கு அப்படிங்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். மீன் குழம்புல அதிகமான வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்காதீங்க. ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்தாலே போதும், மீன் குழம்பு சூப்பராக வரும். 4லேருந்து 5 பேர் கூட சர்வ் பண்ணலாம். என்ன ஒன்று இந்த புளி, மிளகாத்தூள், உப்பு இது 3 மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு அடிச்சுக்க ஆளே கிடையாது. தேங்க்யூ.